ஒரு சவுத் மட்டுமா பேசினுக்கிறோம், நார்த் வரைக்கும் போயிடுச்சு. உன்னா வேணா சொல்லுங்க, சவுத் மட்டுமா? நார்த்லயே பிஎம் யாருன்னு கேட்டாக்கா விஜய் தளபதி. இதுக்கு அப்புறம் என்ன வேணும் எங்களுக்கு? இதுக்கப்புறம் அவர் என்ன ட்ரீட் தரணும் எங்களுக்கு? அவரு எல்லாமே கொடுத்துட்டாரு. அவரு ஹிட், பிளாப், பிளாக் பஸ்டர் எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கும் மேல போய் ஒண்ணு கொடுத்துட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. போதும். இந்த படத்தை அன்னைக்கே விட்டுருந்தாக்கா வெறும் தளபதி விஜயன்னு சொல்லி நாங்க கொண்டாடி இருப்போம். சும்மா இருக்கிறவர் அவர் உஸ்பேத்தி விட்டுங்க பாரு, எங்க வந்து நின்னுக்கிறாரு இருப்போம். அதே மாதிரி பண்ணிருங்க. இப்ப சிஎம் நிஷ்டு அங்க போறாரு, அதுவும் பாருங்க நடக்கதான் போகுது. சிஎம்ன்றது வந்துட்டு இப்ப மட்டும் அவர் சிஎம் இல்ல, சினிமால இருக்கும்போது சிஎம் சொல்லுவா கலெக்ஷன் பண்ண நான் இருந்தாரு, அப்போ சிஎம் தான். இப்ப பாலிடிக்ஸ் அவர் சிஎம் தான். அவருக்கு அங்க சீஃப் மினிஸ்டர், இங்க கலெக்ஷன் பண்ணது ரெண்டுமே கூட்டி பாருங்க, சிஎம் தான் வரும். நடுவுல அன்னைக்கே எழுதிட்டு இருந்தாரு இவர் தான் சிஎம். ரெண்டே பேர் நடுவுல தான் போட்டியே. இதுக்கப்புறம் இல்ல இதுக்கு போட்டியே இல்லன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் போட்டியா இருக்க மாட்டாங்க எங்களுக்கு. போட்டி போறதுக்கு அதே எங்க பாஸே தான் போட்டி, யாருமே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. என்ன வேணும் எங்களுக்கு சொல்லுங்க? இதுக்கப்புறம் என்ன வேணும்? எல்லாத்தையும் கொடுத்தாரு, போதும் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு பஜாரா இல்லையா பெங்களூர்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு தளபதி எங்க நெஞ்சில இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அவர் நினைக்கிறோம் நாங்க, அதுவே போதும் எங்களுக்கு. எங்க கூடயே இருக்கிறாரு. அவர் எங்கேயும் போல, சினிமா விட்டு இவரு போல. சினிமா தான் இவரு விட்டுச்சு, ஆனா அவர் சினிமா விட மாட்டாரு. கண்டிப்பா நினைக்குவாங்க எல்லாரும், அவ்வளவுதான். நினைக்கிற மாதிரி எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிடுவாங்களா, எம்ஜிஆர் ஆயிடுவாங்களா? இப்ப நாங்க கேக்குறோம், எல்லாரும் விஜய் ஆயிடுவாங்களா சொல்லுங்க. இப்ப இதுக்கப்புறம் விஜய் ஆயிடுவாங்களா சொல்லுங்க. இதுக்கப்புறம் விஜய்ன்ற வார்த்தை, தளபதியும் அவர் தான், சிஎம் அவர் தான். இதுக்கப்புறம் நிரந்தர சிஎம் அவரு. ஒரு 5 வருஷம், இன்னொரு 15 வருஷத்துக்கு யாராலையும் பண்ண முடியாது. டிவிக்கே தான் இதுக்கப்புறம். இது இப்போ விஜயோட படம் இல்லை, இது இப்போ சிஎம்மோட படம். நம்ம இப்போ பிளாஸ்ட் தான் பண்ணோம். அருணா தேட்டர் இப்போ பிளாஸ்ட் ஆயினுங்குது. நான் நாளைக்கு படம் 6 மணி. சும்மா கல்லுக்குறோம் எல்லாரும் இங்க. அவ்வளோதான் ப்ரோ. கல்கரியா லாஸ்ட் படம் ஃபீல் ஆகுதா? எப்படி இது? ரொம்ப மனசுக்கு அவுட் ஆகுது ப்ரோ. லாஸ்ட் படம் ரொம்ப ஃபீல் ஆகுது ப்ரோ. அவர் விட்டு போறாரு மாதிரி, ஆனா எங்க கூட இருக்கிறாரு. உங்க கூட இருக்கிறாரு. டிவிகே ப்ரோ, டிவிகே. தசராமே இல்ல, இங்க தானா தீபாவளி, தசரா, பொங்கல் எல்லாமே இங்க தானா. சதுர விடுறோம் ப்ரோ. டிவிக்கே தான் ப்ரோ. அவ்வளவுதான். லாஸ்ட் ப்ரோ தளபதியோட படம் நாளைக்கு ஃபைனலா ரிலீஸ் ஆகுது ப்ரோ. டிவிகே ப்ரோ போட்டோல சேத்ரண்டிக்கறானுங்க பசங்க. குஷியா ஆயிடுவே நீ. இப்போ கடவுளா பரவாயில்ல. எப்பவுமே இப்போ தளபதி இப்போ தமிழ்நாட்டு சிஎம் ஆயிட்டு அவ்வளோதான். ஓகே. நாளைக்கு எந்த ஒரு இதுல இருக்கிறீங்க? செலிப்ரேஷன் எப்படி போகுது? நாளைக்கு எல்லாரும் பர்த்டே வந்தா எப்படி எதிர்பார்ப்போம். பர்த்டே என் பர்த்டே வருது, ஃபுல் ப்ரிப்பரேஷன் இருக்கும். நாளைக்கு எது பண்ணிருக்கோம், அதோட மேல ரெடியா இருக்கு. விசில் அடிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க ப்ரோ. திருவிழாவா திருவிழா என்ன ப்ரோ? திருவிழா பண்ணி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் கரோனா இருக்கும் பாருங்க. அதுக்கும் மேலையா? ஓகே ஃபுல் அந்த ஜோஸ் வரணும். டிவிக்கு தளபதி ப்ரோ படம் லாஸ்ட் டைம் ஜனவரி டைம்ல 32-33 கட் அவுட் வச்சு அவ்வளோ இது பண்ணோம். அப்பவே திருவிழா மாதிரி பண்ணோம். படம் ரிலீஸ் ஆகாத அப்பவே திருவிழா மாதிரி பண்ணோம். இப்போ படம் ரிலீஸ், இது எல்லாரும் கடைசி படம். எங்க அண்ணனுக்கு எப்பவுமே எங்க பழைய படம் கூட எங்களுக்கு புது படம் மாதிரி தான் எங்களுக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த படம் போட்டாலும் சரி, எந்த படம் போட்டாலும் எங்களுக்கு புது படம் தான் அவருக்கு. புது படம் தான். இது வந்து லாஸ்ட் படம் தான். நாங்க அது அப்படி நினைக்கவே இல்லை. அவரை எவ்வளவு முடியுமோ எங்களால அவ்வளவு செலிப்ரேட் பண்ணி அவர் இது பண்ண போறோம். அவருக்கு சென்ட் ஆஃப் மாதிரி பண்ணிருக்கிறோம். இப்ப சாதாரணமா விட போறது இல்ல, திருவிழா தான் ப்ரோ. இது நீங்களே பாருங்க, சுத்தி முத்தி அன்னைக்கோ பண்ணோம், இன்னைக்கும் நாங்க விடல. அவரும் எங்களை விடல, நாங்களும் அவரை விடுறது இல்ல. நாங்க விடுறதாவே இல்லை ப்ரோ. அவ்வளவுதான். எங்களுக்கு அவர் தான், எங்களுக்கு அவர் தான். தளபதியோட படம் ரிலீஸ் அப்புறம் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடியே நாங்கள் எக்ஸ்பெக்ட் தான் ரொம்ப பண்ணிருக்கிறோம். அந்த 7 மாசத்துக்கு முன்னாடி ஃபிலிம் ரிலீஸ் ஆகல. ரொம்ப கத்தோடு வச்சு 63 கத்தோடலாம் வச்சு ரொம்ப பேஜராச்சு. அன்னைக்கு வெறும் தளபதி விஜயன்றது மட்டும்தான். இன்னைக்கு சிஎம் விஜயன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை பற்றி பண்ணுறதுக்கு. ஏன்னா இவ்வளோ ஃபேன்ஸ் போய் இருக்கும்போது எங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஃபிலிம் பார்க்க முடியும், எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நிறைய ஃபிலிம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்.
அந்த என்ஜாய் பண்ணுற மட்டும் எங்களுக்கு இதே ஆகாது. வேற ரசிகர்கள்லாம் இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு வருஷமா ரசிகரா இருந்துக்கிறீங்க. லாஸ்ட் படம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு எப்படா ஸ்க்ரீனில் வருவோன்ட்டு பார்த்துன்னு இருப்போம். வருஷம் ஃபுல்லாக அது பேப்பரில் பார்த்துட்டு அது பார்த்துன்னு இருப்போம். இப்போ நாங்கள் வந்து டெய்லியும் பார்க்குறோம். எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருக்குது. அதான் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ரசிகர்களுக்கு, வருங்காலத்துக்கு ரசிகர்களுக்கு பத்தி நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி இதுல பண்றீங்க? ஒன்னா இப்போ இவருக்கு எப்படி ஃபேன்ஸ் பாஸ் ஆகுனாங்க, இந்த 69 ஃபிலிம் ஆகிது இல்லையா, எப்படி ஃபேன்ஸ் பாஸ் ஆகுனாங்கன்ட்டு திரும்பி முதல்ல இருந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி இவ்வளோ ஒட்டா இருக்கிறோம் ஃபேன்ஸு. அதே மாதிரி இப்போ எல்லா படமும் முதல்ல இருந்து நாளைய தீர்ப்புலேருந்து திரும்பி ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறன்ட்டு இவருக்கு. இப்போ சிஎம் அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குஷியா இருக்குது? ரொம்ப குஷினாக்கா, ரொம்ப எஃபர்ட் போட்டு குஷினா எங்களுக்கு தான். ஏன்னா வந்து இப்போ இவ்வளவோ மாத்திக்கிறாரு தமிழ்நாட்டில், அவ்வளோ மாற்றி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து திரும்பி பார்க்குற மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவே உலகம் ஃபுல்லாக திரும்பி பார்க்கறதுனா ஒரு தளபதி மட்டும்தான். வேற லெவலில் வேற லெவலில் இருக்குது. 2000 பேருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் விடியா காலம். அது எங்கள் செலிப்ரேஷனு. சவிதா டேக்ஸு, அருணா டேக்ஸு, அது மாதிரி சம்பிங் டேக்ஸ், இது 3 டேக்ஸில் சேர்த்து பெருசாக செலிப்ரேஷன் பண்ணுறோம். பிளாஸ்ட் பண்ண போறீங்க அப்போ? பிளாஸ்டோட பிளாஸ்ட்டு. அது வந்து காரணம் வந்து நம்ம ராஜா அண்ணா, சீனா அண்ணா, நம்ம ஆல் ஓவர் தமிழ் பசங்க டீமு, கர்நாடகா ஸ்டேட் டிவிகே ஃபேன்ஸ் தான் காரணம் இது எல்லாமே. ஓகே சரி. தளபதி போகணும்னா உயிரை கொடுப்பானா அவருக்கு. அவர் சிஎம் ஆயிட்டாரு, அதுல ஒரு குஷி. சிஎம் முன்னா பிஎம் அவர் தானா? நெக்ஸ்ட் பிஎம். நான் சொல்ல சத்தியமா சொல்றேன், எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி பண்றாரு அவரு. யாரும் இல்ல, எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி பண்றாரு. ஆனா அது ரசிகர் வேற, அவரு வேற. நெஞ்சில் குடியிருக்கும். அவர் நெஞ்சில் குடியிருக்கிறீங்க. வேற லெவல். அவரு 1600 ரூபாய். எல்லா டிவில போனா சிலம்பரசன் ரசிகர். ஆனா ரொம்ப வந்து விஜய்னா ரொம்ப உயிர் எல்லாருக்குமே. நம்ம விஜய் பிள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு முகந்தா டேக்கத்துல இருந்து இளங்கால இருந்து வந்துக்கிறாரு. பொன்னலி இளங்கா வந்து வந்துக்கிறாரு விஜய் கோசரம். அரசனுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுகிறோம். அதுக்கு முன்னாடி சிலம்பரசன் சப்போர்ட் என்னைக்குமே நீங்களும் மறக்காம அரசன் பிள்ளைங்க எல்லாரும் வந்துடுவோம். தளபதி ஃபேன்ஸ் உங்களை ரிக்வெஸ்ட் ஆகிடுவோம்.